டீச்சர்ஸ் சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சுது. பேரண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். உங்களுக்கு கோவம் தான் வரும், கோவப்பட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. கேட்டிங்களா? நீங்கள் என்ன நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, இங்கே அது நடக்குது. லடத்து பிடிச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன். ஏன் மக்களே வாயெல்லாம் டைப் படிக்க மாதிரி டப்படப்பன்னு அடிக்க காரணம் வந்து குளிர். கேட்டிங்களா? நாங்கள் எப்போவுமே வந்து இந்த நம்ம சம்மர் டைமில் வெளியில் வச்சு குக் பண்ணுறது விட்டு அதே மாதிரி வின்டர் டைம்லேயே நிறைய வெளியில் வச்சு குக் பண்ணுவோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து சூப்பரான அந்த குளிர் நேரத்துக்கு கரம்பரான்னு நல்லா சூப்பராக சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை தான் நடக்குது. ஆல் த வே ஃப்ரம் கொரியா. ஓகே, கொரியன் கார்லிக் ஃப்ரைடு சிக்கன் ஆகும், சூப்பராக இருக்கும். கேட்டிங்களா? ஆனால் இந்த வீடியோ வந்து மிக மிக இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த உலக உட்கில் உள்ள தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்டான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் வந்து கொஞ்சம் டிப்ஸ் எப்படி பிள்ளைங்களை வந்து இப்போ எக்ஸாம் டைம் சீக்கிரமாக தொடங்கிடும். இப்போ எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க டைம் உலக இந்தியாவிலே ஆகட்டும், யூகேல எல்லா இடத்துலையும். ஸோ அந்த டிப்ஸும் கொஞ்சம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது, மூத்த மோனுக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்ஸை நான் கொஞ்சம் சொல்லுவேன். ஓகே, அது தீபத்தை சூடம் தான் யூஸ் பண்ணுறேன். சூடமா? சூடம் கப்புன்னு பிடிச்சிருச்சு பாரு. அப்படியா? ஓகே, இந்த சிக்கன் வந்து நான் வந்து என்ன சிக்கன் எடுத்துருக்கேன்னா தொடை பீஸு. ஓகே, தொடை பீஸு. அதில் 4-5 வெட்டி எப்படி கேட்டால் அழகாக வெட்டி தருவார். இதில் வந்து மஞ்சப்பொடி போட்டால், மற்றப்பொடி போட்டால், மல்லிப்பொடி போட்டால் இந்த பேச்சே இருக்கக்கூடாது. கேட்டிங்களா? இது கொரியன் ஆகும் ஆல் த வே ஃப்ரம். இதில் கொஞ்சம் உப்பு. இப்போ இது வந்து டபுள் ஃப்ரை பண்ணணும். அதுதான் இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி. இந்த குளிர் நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டக்குன்னு அம்மாமார் டக்குன்னு போய் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐட்டம். அப்பா அம்மா கூட செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். ஓ, பாரு ஃப்ளைட் எவ்வளோ அழகாக போகுது பாரு. இப்போ வந்து இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, வெறும் கார்ன்ஃப்ளவரில் தான் இந்த கோழியை முக்கணும். கேட்டிங்களா? இறச்சிக்கறியை அதை போட்டு வெறும் கார்ன்ஃப்ளவர், வேறு எதுலேயும் நீங்கள் முக்கணும்னு அவசியமே இல்லை. வெரி ஈஸி. இது கொஞ்சம் போன் உள்ள பீஸ்னால் கொஞ்சம் கறக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போன் இல்லாத பீஸ்லேயும் பண்ணலாம், அவங்கவுங்க இஷ்டம் தான். இதெல்லாம் அது மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌடடாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். இல்லைனா ஓவர் க்ரௌடட் போட்டுனா அதனுடைய அந்த டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு குக்கிங் மெத்தட் வந்து எல்லாம் சரிசமமாக வேகாது. இது டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஒரேடியாக தூக்கிட்டு இதுதான் இந்த ஹோம் குக்ஸ். நம்ம அம்மம்மார் வீட்டில் இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுறது. ஏன் எனக்கு வந்து அப்படி வரல இப்படி வரலன்னு நினைக்கிறோம்ல, அதுதான் விஷயம். bestmarriagematch.com இணைய திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனாக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயது 30, முஸ்லிம் மதத்தை சார்ந்த தமிழர். இவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு யூகேல ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 2025115643 இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணால் இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். தீ நல்லா பிடிச்சரியுது. தீ வந்து வாமாயிரு இடம், இடமே வாமாய். அவ்வளோதான். இது டக்குன்னு நம்ம வெளியில் வந்துட்டாலே வந்து வாமாய். ஆளுகள் எல்லாம் வெளியில் தான் கிடக்குது. எல்லாம் ஆளுகள் எல்லாம் வெளியே தான் கிடக்கு. அந்த வயரும் காப்பித்தூள் எடுத்துகிட்டு வந்துடுவா. காப்பித்தூள் எடுக்கலாங்க. பிரிட்டிஷ் கொடி பட்டொலி வீழ்ச்சி பறக்குது. எல்லாரும் எக்கா பக்கத்து விட்டு தாத்தா காணிச்சுட்டாங்க, எக்கா பக்கத்து விட்டு கொடிகாரரை காணிச்சுதாங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் போட்டு என்ன அவளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, நல்லா பேசுகிற நம்மகிட்ட பேசி எடுத்துருக்கக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் வீடியோன்னொன்னா ஒருத்தங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் கேட்டதில்லை இவ்வளோ நாள் எங்கள் வீடியோவில் வாரீங்களான்னு. பட்டு கேட்போம். நமக்கு வீடியோவில்
ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 அந்த 1 lakh வரும்போது ஒரு இது கொடுப்பாங்களே ஷீல்டு யூடியூப், அதே பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி தான் கலெக்ட் பண்ணி அவ்வளோ அப்படியே கொண்டு தந்தாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஞாபகம் இருக்கா? ஃபியோனாக்கா ஆச்சரியம், அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆஹா, எனக்கு தான் கைங்க, எனக்கு தான் கைங்க பயங்கரமா. தூரம் இல்லையா? இது பண்ணிக்க வாம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆண்டவரே ஏசப்பா. இது வந்து மேலே தூக்கி வச்சுருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? அதுக்கு அது ஒடிஞ்சு விழுந்துருச்சோ. நான் நினச்சேன் இந்த புயலில் நான் போன வீடியோவில் போட்டது எங்கள் கார்டனெல்லாம் தகர்த்து கீழே எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் இந்த வீடுகளெல்லாம் போயிருக்குன்னு தான் நினச்சேன். இந்த கார்டன் கேரேஜ் எல்லாம் போயிருக்குன்னு தான் நினச்சேன். ஏன்னா ஆண்டர் நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டார். ஆமாம், இதெல்லாம் உடஞ்சது வந்து இது பக்கத்து இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மற்ற பக்கத்து நல்லா கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. அவங்களும் போடுவாங்கன்னு நம்புகிறோம். சண்டையாக போட்டுட்டு இருக்க முடியும் சொல்லியிருக்குது. பட் நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே எல்லாருக்கும் அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ஃபைனான்ஸ் வரும்போது அவங்க பண்ணுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இதில் பெரிய அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் அது போடணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு பிம்பம் போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும். படிக்காட்டன் நம்ம தமிழ் பிள்ளைங்க தமிழ் ஆளுகளுக்கு இடையிலேயே படிக்காட்டலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூனிவர்சிட்டி எல்லாம் ரொம்ப ஒரு காசுக்காக வச்சு நடத்துகிறாங்க, அதனால அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எல்லாம் காசு தான், யூனிவர்சிட்டியும் காசு தான், எல்லாம் காசு தான். பட் நமக்கு கையில் உள்ளது எஜுகேஷன் மட்டும்தான். கேட்டிங்களா? அது மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் சோஷியல் மீடியாவில் வந்துடுவேன், நான் யூடியூபர் ஆயிடுவேன், நான் ஆக்டர் ஆயிடுவேன், நான் ஆக்ட்ரஸ் ஆயிடுவேன், நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அதில் எனக்கு சம்பாத்தியம் கிடச்சி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 10,000 பேர் ட்ரை பண்ணாங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் படித்த 10,000 பேர் இருந்தாங்கன்னா 10,000 பேருக்கும் அதில் வெற்றி தான். இது நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்கி இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கல்வியை வெற்றியை தரும். இதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்டிங்களா? இங்கே பாருங்கள் நம்ம மக்களே, இங்கே பாருங்கள். ஓகே, இது அங்கே என்ன ஆகிட்டுருக்கு? டீ ஆகிட்டு இருக்குது. அடிப்பொழி. ஸோ இது கொஞ்சம் இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இது பொரிக்கணும். இது 2 தடவை பொரிக்க வைக்கணும். கேட்டிங்களா? இது ஃபஸ்ட்டு பொரிப்பு, அப்புறம் செகண்ட் பொரிப்பு பொரிக்க வைக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படிக்கா படிக்க வைக்கிறது, எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து இந்த கொஞ்சம் இந்த எக்ஸாம் டைம்லாம் கொஞ்சம் நெருங்கிட்டுனா, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு எப்போவுமே இந்த இது இருந்து நல்லாயிருக்கும். பட் அந்த ஒரு இது இல்லைன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாலே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு இதை வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அதில் முதல்ல என்னென்னா அவங்களுக்கு டைம் டேபிள், அவங்க கூட உட்காந்து, நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோவில், டைம் டேபிள் செட் பண்ணி கொடுக்கணும். நாம் டைம் டேபிள் செட் பண்ணுறதில்ல, அவங்க டைம் டேபிள் செட் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட இருக்கணும். டைம் டேபிள்னால் எப்படி? காலையில் எப்படியும் 5 மணிக்கு பிள்ளைகள் எழும்பியிருக்கணும். 4:45 5 மணிக்கு எழுப்பி 5 மணிக்கு வந்து பாடத்தை அவங்க பாட புக்கத்தை அவங்க வந்து திறந்துருக்கணும். ஓகே, ஸோ 5லேருந்து இப்போ இங்கெல்லாம் வந்து நாங்கள் 7:30 வீட்டிலேருந்து இறங்குவோமா ஸ்கூலுக்கு, அது ஒருத்தங்களும் பார்த்துக்குவாங்க. அப்போ 5, 6, 7 2.5 மணிக்கூர் படிப்பு. 2.5 மணிக்கூர் படிக்க போகிறதில்ல. அதில் வந்து 5:30 6:30 ஒரு 1.5 மணிக்கூர் படித்தாலும் மீதி உள்ள நேரம் உங்களுக்கு காலையில் என்னது ப்ரஷ் பண்ணுறதுக்கு, காலை கடன்கள் முடிக்கிறதுக்கு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அதுக்கெல்லாம் போயிடும். ஓகே, அந்த சாலிடாக உங்களுக்கு 1.5 hours காலையில் கிடைக்கும். அப்போ அதில் வந்து என்ன பாடங்கள் படிக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கணும். யூஸ்வலாக வந்து அந்த டைமில் வந்து அந்த காலையில் உள்ள டைமில் வந்து நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த 10th படிக்கிற பிள்ளைங்க, 11th 12th படிக்கிற பிள்ளைங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாலும் பாஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் உள்ள பேப்பரை ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எக்ஸாமை அவங்க அந்த டைமில் அவங்க செட் பண்ணி அந்த 1.5 மணிக்கூருக்குள்ளே அவங்க எவ்வளோ முடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு மெத்தடு. கேட்டிங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது உடனே அந்த பிள்ளைகளை போட்டு இருத்தி படிக்க வைக்கக்கூடாது. உடனே அது ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மொபைலோ ஏதோ அவன் என்னது வீடியோ என்ன கேம் விளையாடுறாங்கன்னா அதை கொடுக்கணும். ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணிக்கூறாவது கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கும் மைண்டு இதாகும். அதுக்கப்புறமும் வந்து இப்போ நீங்கள் நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வருது, 4:30 வீட்டுக்கு வர, 4:30லேருந்து 5:30 வரை நீங்கள்
இந்த மொபைல் கேம் இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் 5:30லேருந்து 6:30 வரை என்ன ஃபஸ்ட்டு 1 hour என்ன என்ன சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது 1 hour என்ன சப்ஜெக்ட், அப்படி ஒரு 1:30லேருந்து 2 மணிக்கு ஒரு தொடர்ச்சியாக படிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் 1 hour அது படிப்பு இருக்கணும். கேட்டிங்களா? தூங்க போகிறது ஒரு 10:30 அவங்க தூங்க போயிட்டால் தான் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களால முழிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டைம் டேபிள் போட்டு கொடுக்குறதுக்கான முறை வந்துருச்சு. இது கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு முக்கால்வாசிக்கு மேலே வேகணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஏன்னா செகண்ட் டைமாக நான் வேக போட்டாலும் வேகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் டேபிள் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த டைம் டேபிள்ங்கிறது வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த டைம் டேபிள் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அது கஷ்டம்தான். அந்த இதில் வந்து அந்த டைமில் எழும்புறது கஷ்டம், அந்த டைமில் வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறது கஷ்டம். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் சில்ட்ரன். நம்ம ஒன்றும் பிள்ளைகளை நம்ம எப்படி படித்தோம், நம்ம படிக்கும்போது நம்ம எழும்புனோமா? கிடையாது. அதனால் பேரண்ட்டும் அதை கூட எழும்பி இது பண்ணி வச்சுட்டு ஒரு டீயை போட்டு கொடுக்குறது, எழும்புமக்கா ஓகேன்னு அந்த பிள்ளை வந்து ஒரு அன்போடு வந்து எழுப்பி விடணும். சும்மா எழுப்பும் போதே நீ பாடி அப்படியா இப்படியான்னு நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. கேட்டிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ், பழைய டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்ம பிள்ளைங்களை வந்து வச்சு நம்ம எழுத வைப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச முறை தான். இருந்தாலும் அதை திருத்தும் போது அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து மார்க் பண்ணும்போது அது ஒரு வேளையில் நீங்களாக மார்க், எப்போவுமே அந்த பிள்ளையை தான் அதை மார்க் பண்ண வைக்கணும். அந்த பிள்ளையை அதுக்கான ஆன்சர் பேப்பர்ஸும் இருக்கும். அந்த பிள்ளையை மார்க் பண்ண வச்சுட்டு அதில் என்னென்ன தப்பு இருக்குதோ அதை அந்த பிள்ளையவையே படிக்க சொல்லுங்கள். இதுக்கு முன்னே உள்ள காலத்துலலாம் நமக்கு புரியாததை நமக்கு ஒன்றில் தப்பு விட்டுறோம், நம்ம டீச்சர்கிட்ட போய் கேட்போம், இல்லைனா டியூஷன் டீச்சர்கிட்ட போய் கேட்போம். பட் இந்த காலகட்டத்தில் உள்ள லேர்னிங் வந்து செல்ஃப் லேர்னிங். அதை வந்து நம்ம இந்த GCSE இந்த டைம்லேருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விடணும் இந்த செல்ஃப் லேர்னிங். ஏன்னா அடுத்த A level அடுத்தது யூனிவர்சிட்டிலாம் போகும்போது செல்ஃப் லேர்னிங் தான் அவங்களுக்கு முக்கியமாக நல்ல கை கொடுக்கும். கேட்டிங்களா? யூனிவர்சிட்டிலாம் கிளாஸ் ரூம் டீச்சிங் 20%, 80% செல்ஃப் லேர்னிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதிலெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரணும்னா இவங்க இப்போவுமே செல்ஃப் லேர்னிங் இது பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் நான் இதை தப்பு விட்டேன், இது எப்போவுமே இந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் ப்ராசஸை வந்து அதுக்கு இது பண்ணாது. கேட்டிங்களா? ஸோ இங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நான் பேரண்ட்ஸே அந்த மாதிரி தான் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் அகஸ்டின் அவனுடைய டைமில் அவன் GCSE அந்த A level பண்ணுற டைமில் அவன் செல்ஃப் லேர்னிங் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அவன் வந்து மேக்ஸில் இதெல்லாம் புலி ஆனது. கேட்டிங்களா? அது வர அவனும் வந்து எளியாக தான் இருப்பான். எதோ சொல்லி கொடுக்குறாங்க, படிக்கிறோம் அப்படின்னு தான் இருப்பான். நாங்களும் ஓகே படிக்கிறா, வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும். செல்ஃப் லேர்னிங் என்னைக்கு பண்ண ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்தே ரொம்ப இதாகிட்டா. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிள்ளைங்களுக்கு. டீயை போடுவோமா? டீயை போடுங்க. நிறைய பெஸ்ட்டணும். எல்லாரும் அடிக்க வர போகிறாங்க. என்னக்கா போட்டு கழுத்தை அறுத்துட்ருக்கீங்க? நாங்களே என்ன செய்யுது? லைட் போயிட்டு மூஞ்சி வருகா? கொஞ்சம் கருப்பத்தை லைட் வச்சிடவா? அப்படியா? ஆமாம். யூ கோ டார்லிங். சியர்ஸ். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். செம்மையாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குல்ல? லைட் எடுத்து வந்துட்டேன். ஹாலிவுட் மூவி தயாரிக்கிற லெவலில் தான் இருக்குது செட்டப்புகள்லாம். இந்த செட்டப்புகள்லாம் காஞ்சேன்னா மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. இங்கே ஒரு தீ, அங்கே ஒரு லைட்டு. இந்த லைட்டு போடலன்னா அக்கா மூஞ்சி தெரியாது. கேட்டிங்களா? படங்களில். அதனால இங்கே எங்கள் ரூம் லைட்டு போட்டாச்சு. நம்ம ரூம் லைட் போட்டாச்சு. இது சூப்பராக இருக்குது. அது ஆனால் நாங்கள் செய்ததுலேயே நான் போன ஏதோ ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த கார்டனை சுத்தம் பண்ணி இந்த வின்டருக்கு முன்னே போட்டது ரொம்ப எங்களுக்கு ஆசுவாசமாக இருக்குது. வின்டர் டைமில் வெளியில் வர்றதுக்கு, புழங்குறதுக்கு, சும்மா உட்காந்து ஒரு டீயை குடிக்கிறதுக்கு, குளிர்னால இந்த மாதிரி டீயை போட்டுக்கிட்டு உட்காந்து டீயை குடிக்கிறது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைன்னா உண்மையிலே வெளியே வர்றது கஷ்டம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் குளிரா இல்லையான்னு யோசிப்பீங்க. திருப்பி காமிக்கிறேன். திருப்பியும் ஐஸ் ஆகிட்டா காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஐஸா இல்லை, ஐஸ் தான். ஐஸா? அப்புறம் சும்மாவா? பாருங்க ஐஸ். நம்புறீங்களா? இப்போ யாரும் நம்பலன்னு சொல்லல. கல் அப்படி வைக்கிறேன் பாருங்க, மிதக்குது பாருங்க ஐஸ் மேலே. ஓகே. ஸோ நம்ம ஏன்னா புயல்னு சொன்னால் சில பேர் நம்பமாட்டாங்க. கொஞ்சம் நம்பாமல் கொஞ்சம் கேள்விங்கண்டல்லம்மா.
அடிச்சிருந்தாங்க. எங்கள் ஊர் சைடு புயல் கம்மி தான்ப்பா கம்பேர் பண்ணும்போது. என்னுடைய ஃப்ரெண்டு ஊர்லலாம் பயங்கர புயல். நான் எங்கூட நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஊர்லலாம் ரொம்ப சேதம். ஓகே, என்னென்னு கேட்டிங்கன்னா இது இப்போ என் பிள்ளைகளுடைய எஜுகேஷனை பற்றி படிச்சுட்டு சொல்லும்போது பேரண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது தான். ஆனாலும் வந்து இதெல்லாம் தான் பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அடுத்த ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும். நம்ம ஜெனரேஷன் வந்து எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது கேட்டிங்களா. இப்போ எல்லாமே வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சா தான் முடியும்னு இல்லை. எல்லாம் யூடியூப்பில் இருக்க அவங்க பாடம் பண்ணலாம், எல்லாம் ChatGPT இருக்குது அவங்க பாடம் பண்ணலாம். தெரிஞ்சால் அந்த பேசிக் கான்செப்ட் அவங்களுக்கு இருந்தால் போதும், டக்குன்னு அவங்களுக்கு போட்டு படிச்சிடலாம். நம்ம தான் அப்படி நினச்சிட்ருக்கோம். அதனால் என் பிள்ளை வந்து அது என்னது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட் லேப்டாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னையும் ஆசை போகிறாங்க எல்லோரும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தேவை லேப்டாப்பு, அதுக்கப்புறம் அதுக்கான நெட்ஒர்க்கு அவ்வளோ இருந்தால் போதும். இப்போ பிள்ளைங்க வந்து படிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் வந்து உலகம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குது கேட்டிங்களா. ChatGPT வந்து குழந்தை பிள்ளை சொல்லி கொடுத்தா அழகாக சொல்லி கொடுக்குது. தயவு செஞ்சு மக்களே பிள்ளைங்களை வந்து செல்ஃப் லேர்னிங்க்கு நான் ரீசெண்டாக ஒரு யூடியூபர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பொண்ணு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அது இப்போ யூனிவர்சிட்டி போயிருக்குது. அது சொல்லுது யூனிவர்சிட்டியில் போய் என்னால் ஏன்னா அங்கே ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ டீச்சர் பின்னால் இருந்து என்னை தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஸ்கூலில் டாப்பராக இருந்தேன், யூனிவர்சிட்டியில் என்னால் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து பிள்ளைங்களை தானே படிக்கிறதுக்கு வந்து எந்த ஸ்கூலுமே அதை வந்து இது பண்ண மாட்டேங்குது, ப்ரிப்பேர் பண்ணலை. டு பி ஆனஸ்ட், இங்கிலாந்தில் பிரிட்டன் நாட்டில் நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி இங்கே அது நடக்குது. இங்கே வந்து ஒரு பிள்ளை தானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். இங்கே வாங்க, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இந்த பியாய்க்க மூஞ்ச மாதிரி ஆயிரப்போகுது. தானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து டீச்சர்ஸும் இது பண்ணுறாங்க. அதைத்தான் அவங்க ஊக்குவிக்காங்க. ஒரு சம் உனக்கு தெரியலையா, நீயே தேடி போய் படி, நீயே வந்து ரிசர்ச் பண்ணி படி அப்படிங்கிற அந்த தானே படிக்க செல்ஃப் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ இருக்கும் பல இடங்கள்ல, பட் இருந்தாலும் இன்னும் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அந்த பிள்ளை அந்த வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நம்மளும் அப்படி தான் படித்தோம். நம்ம என்ன செல்ஃப் லேர்னிங்லேயே படித்தோம், எல்லாம் டீச்சர்ஸ் சொல்லி தந்தது தான். பல பேர் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்னடா இவ்வளோ போக வருதுன்னு. ஒன்றும் இல்லை, அந்த குளிர்னால நம்மடி வாயில வந்து கொட்டாய் விட்டா அப்படி தெரியுது இல்லையா ஆவி, அந்த எஃபெக்ட் தான். ஆவி தான், வேற ஆவி இல்லை. என்ன டபுளெல்லாம் எந்த ஆவியும் பிடிக்காது கேட்டிங்களா. ஐயோ கரியுது இது. சரி நான் இதை எடுத்துருக்கேன். அதனால பிடிச்சிருக்குது. இது வந்து உங்களுக்கு பொரிக்கிறது மட்டும்தான் வேலை இதில் கேட்டிங்களா. இதில் வேறு வேலையே கிடையாது. என்ன ஈஸி. அது மாதிரி படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் சார்ந்த பொருட்கள் நிறைய கொடுக்கலாம். நிறைய நட்ஸ் வாங்கி கொடுங்க, நிலக்கடலை நிறைய வாங்கி கொடுங்க. எல்லாம் ப்ரோட்டீன் ரிச் இது, நல்ல மெமரி பவருக்கெலாம் நல்ல இதாகும். ஸ்வீட்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. இடையில அந்த எனர்ஜி போகும்போது என்னக்கா நான் ஹெல்த்தி ஐட்டம்லாம் சொல்கிறீங்களே, நான் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நிறைய கொஞ்சம் வெயிட் போட தான் செய்வாங்க எக்ஸாம் டைமில், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது அப்படி தான் அவங்களால படிக்க முடியும். அது செகண்ட் ஃப்ரை. ஓகே, செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது தீ ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா எண்ணெயை குடிக்கும். இது ஒரு நிறைய நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது ஒரு மூணு நிமிஷம், 2 இல்லைன்னா 3 நிமிஷம். அதாவது அகஸ்டினுக்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது A லெவலில் இல்லைலாம் டீச்சர்ஸ் சொன்னது என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைங்க வந்து இப்போ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ்க்காக வேண்டி அந்த பிள்ளைங்களை நீங்கள் பொறுத்துக்கோங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸாம்லாம் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு மேலே நீங்கள் கோவப்படாங்க. அந்த டீச்சர் அவ்வளோ அழகா மீட்டிங்கில் எல்லாருக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ஹார்மோன் பயங்கரமாக, அவங்க டீனேஜ் பருவம்ல ஹார்மோன் பயங்கரமாக இதாகும். அதுக்கு இடையில எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதினா மட்டும் போதாது, இத்தனை மார்க் வாங்கணும், ஸ்கோர் வாங்கணும், அடுத்து என்ன யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதுக்கு பிறகு வேற என்ன, அடுத்து என்ன வேலை, இதெல்லாம் அவங்க தலையில் ஓடிட்டு. இன்னொரு விஷயம் வந்து இந்த குளிரில் நடந்து வரணும், ட்ரெயினை பிடிக்கணும், நடக்கணும், அது பெரிய இது இந்த நாட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா அது பெரிய ஒரு
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களை வந்து கோவிச்சிக்காதீங்க. உங்களுக்கு கோவம் தான் வரும் சில நேரம், ஐயோ படிக்காமல் இருக்குதே, நம்ம இவ்வளோ சொல்லிட்டும் படிக்க மாட்டேங்குதுன்னு. எப்போ விடாமல் மெதுவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு கேட்டவுடனே கண்ணில் கண்ணீரே வந்துட்டு எனக்கு. ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஒரு புனிதமான பணின்னு பாருங்கள். பிள்ளைகளை வந்து ஒரு நிலைக்குள்ளே ஆக்கணுங்கிறது வந்து ஒரு டீச்சருக்கு எவ்வளோ ஒரு இது. இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் அப்படி தான் டீச்சர்ஸ்லாம், எல்லா உலகமெங்கும் உள்ள டீச்சர்ஸு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்ஸ் டு தேர் சர்வீஸ். அடிப்பொலியாக ஆயிடுச்சுது. இப்போ இதை எடுத்துடலாம் கேட்டிங்களா. இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு அடுத்தது சாஸ் பண்ணணும் அதுக்கு. மை குட்னஸ் என் மக்களே, பார்த்து அந்த சூடான நிலை நல்ல மணக்கு நரி வாயகையே வச்சிருப்போம். ஆமாம், நரிகிரி வந்து வாயவே வச்சிருப்போது பாவம். ஓகே, ஸோ இனி இதில் சாட்டை மோடில் போட்டுடலாம். இனி இது ஒரு கார்லிக் சிக்கன் ஆகும். அதனால் நான் வந்து கார்லிக் நிறைய இந்த மாதிரி பொடி இப்படியா வெட்டிட்டு வரணும் கேட்டிங்களா. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் லைட்டாக. ரைட், கார்லிக் போட்டுடலாமா. இது ஒரு வத்தல். இது வந்து பிரதானப்பட்ட இன்க்ரீடியன்ட் கேட்டிங்களா வத்தல். மனம் அடிச்சு தூக்குது கார்லிக்கு அந்த இது என்ன. ஆமாம், அதான் அழகி தாத்தா கேட்பார், என்ன உங்கள் வீட்டில் ஒரே சமையலாக இருந்து என்னன்னு. என்னடா அதுக்கப்புறம் அந்த சாஸை ஊற்றிக்கலாம். என்ன நான் எடுத்துருக்க வந்து 2 சாஸ் தான். உங்களுக்கு வந்து அந்த கொரியன் சாஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், என்கிட்ட இன்றைக்கி இல்லை. அதனால நான் வந்து டார்க் சோய் சாய்ஸு. ஓகே, அது ஒரு 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 1-2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கெச்சப்பு. ஓகே, அடிப்பொலியாக இருக்கும் இது. இந்த தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றுங்க. இந்த கார்ன்ஃப்ளவரில் எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம். நல்லா மணக்குது. இங்கே பாருங்கள், அந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியையும் அப்படியே ஊற்றினா நல்லா திக்காக ஜூஸியாக வரும். இப்போ வந்து இந்த மெல்ட் ஆச்சா தெரியல. இதில் கொஞ்சம் ஹனி விட்டா பயங்கரமாக இருக்கும். இதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிறதுலேயே அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். என்ன நமக்கு அப்போ கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கல ஆளுகளுக்கு கிடைக்கும், லைட்டாக தூக்கலை கிடைக்கும். கொஞ்சோல ஹனி ஊற்றிக்கிட்டேன் கேட்டிங்களா. மை குட்னஸ் மக்களே, இப்போ இந்த சிக்கனை இதில் போட்டு நீங்கள் பெரட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஹனி கார்லிக் சிக்கன். இங்கே பாருங்கள், ஹனி கார்லிக் சிக்கன் செம்மையாக இருக்கும் இது. குளிருக்கு இது சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். குளிரே உங்ககிட்ட கெஞ்சம், ஏன்னா கொஞ்சம் கொடுணும். என் மக்க மரங்க பயங்கர வெயிட்டிங்கு. சரி, முடிஞ்சுதா? முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு இதை பிளைட்டு ஹீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல கேட்டிங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. மை குட்னஸ், இதை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி பாருங்கள், என்ன ஈஸி. கெச்சப்பும் டார்க் சோயா சாஸ் 2 தான் வேணும். அந்த இது கலரை பாருங்கள். மை குட்னஸ், இந்த குளிரில் சில்லி அந்த ஹனி அடிப்பொலி டேஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ நான் அங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு குளிர் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுது. இனி நரி வரக்கூடிய டைமு. கொஞ்சம் அங்கே பாருங்கள், ஏதாவது நிற்குதான்னு. நரி வரக்கூடிய டைம், அதனால் நம்ம இப்போ காலி பண்ணி தான் ஆகணும். இனி வந்து நைட்டு ஃபுல்லாக இது நரிக்கான டைமு, அதனால் காலி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ அங்கே முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸு இன்னும் பிள்ளைங்களை வந்து எக்ஸாம் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சுமையாகவே இருக்குது. ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். கொஞ்சம் இப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது இவங்க வீட்டில் அப்படி இருக்குது, அவங்க வீட்டில் அப்படி இருக்குதுன்னு நான் கேட்கும்போது ஒரு 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 கம்யூனிட்டி ஃபீலிங் வரும். என்ன? ஓகே,
இந்த வீடியோ நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.